ஹல்லேலூயா. நாங்கள் அப்படியே இன்னும் ஒரு நிமிஷம் நாங்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த வருடத்திலே முதலாவது இந்த ஓய்வு நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசும்படியாக, இடைப்படும்படியாக, எங்களுடைய இருதயங்களை தேவன் ஆயத்தப்படுத்தும்படியாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா ரபா ஷந்தரதரியான் தரபா. ஓ சர்வ வல்லமையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கால வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். மனுஷனுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவீராக. எல்லா மாம்சியங்களை எடுத்து போடுங்க, எல்லா பலகீனங்களை எடுத்து போடுங்க, எல்லா விதமான சோர்வுகளை எடுத்து போடுங்க. ஆவியானவரே, நீர் எங்களை பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு சுவாமி. ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். வெளிப்படுவீராக. உம்முடைய கரத்துக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் என்ப நாமத்தினாலே அன்போடு கூட உங்களை நான் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஷாலோம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருன்னு. ஆமென். அத்தோடு கூட உங்களுக்கு புதிய வருட வாழ்த்துக்களை நாங்கள் எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலே, சபையின் சார்பிலே நான் தெரிவிப்பதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன். நாங்கள் இந்த நேரத்திலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக நாங்கள் கடந்து செல்லலாம். ஆவியானவர் இன்றும் அவர் எங்களோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். எனவே அவர் எங்களோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைய நாளிலும் கூட தேவன் எங்களை அவர் உற்சாகப்படுத்தி, எங்களை தைரியப்படுத்தி, அவர் எங்களோடு கூட பேசி எங்களை அனுப்புவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே நாங்கள் எல்லாருமே இந்த நேரத்திலே ஜெப நிலையோடு கூட, பக்தியோடு கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக உற்சாகப்படுவோம். ஆமென். என்னோடு கூட இருக்கீங்களா? ஓகே. நாங்கள் இன்றைய நாளிலும் கூட ஒரு தலைப்போடு கூட தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சிந்திக்க போகிறோம். ரைஸ் அண்ட் ஷைன், எழும்பி பிரகாசி. அந்த ஸ்லைடை நீங்கள் போடலாம். எழும்பி பிரகாசி. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, அவருடைய கையை பிடிங்க, பிடிச்சி சொல்லுங்க, எழும்பி பிரகாசி. அடிக்காதீங்க. ஆமென். இந்த ஆண்டு ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார். நாங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாக தேவன் இந்த ஆண்டை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த பிரகாசி, நாங்கள் முதலாவது எழும்ப வேண்டும், அத்தோடு கூட நாங்கள் பிரகாசிக்க வேண்டும். அது எப்படி என்பதை குறித்து நாங்கள் இப்பொழுது விரிவாக நாங்கள் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஒரு புதிய வருடத்துக்குள்ளே வந்து நிற்கிறோம். என்ன, புதிய ஒரு ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். 2025, 24 முடிச்சு 25க்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். ஓகே, இது ஒரு புதிய ஆண்டு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கிற அதே வீட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படியா? வேறு யாராவது வீடு மாற்றிருக்கிறீங்களா? ஓகே, இந்த புதிய வருடத்தில் காடி, புது காடி, அதே வீடு, அதே காடி, அதே உடுப்பு, அதே நபர், அதே கணவன், அதே மனைவி, வேற என்ன, அதே பிள்ளைகள், அதே சபை, அதே வேலை, அதே சம்பளம். ஆனால் இன்றைக்கு ஒரு மாற்றம் எங்களுக்குள்ளே வர வேண்டுமானால், எங்கே யார் மாற வேண்டும், எது மாற வேண்டும் என்றால் நாம் தான் மாறணும். நீங்களே உங்களை பார்த்து சொல்லுங்க, நான் தான் மாறணும். அதுதான் புதிய ஒரு வருடம். ஹல்லேலூயா. நாங்கள் தான் மாற வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நாங்கள் எவ்வளவுதான் சத்தம் போட்டு நாங்கள் பிரசங்கம் பண்ணினாலும், எவ்வளவுதான் நீங்கள் பாட்டை கேட்டாலும், எத்தனை சேமனத்தான் நீங்கள் யூடியூப்பில் கேட்டாலும், நீங்கள் மாறாவிட்டால் மாற்றம் ஒன்றே மாறாது. எனவே நாங்கள் மாறுகிற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு கூடாக பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நாங்கள் இன்றைக்கு மாற வேண்டும். அப்படி மாறுகிற பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை மாறும். எனவே நீங்கள் பார்க்கலாம், ஒரு கதை, உண்மையான சம்பவம். இதை கதையாக பல ஆண்டுகளாக சொல்லுகிறார்கள். நாங்கள் பல ஆண்டுகள், இப்போ ஃபோன் இல்லாத காலத்தில் ஒரு சார், அதாவது ஒரு ஆசிரியர், ஜியோகிராஃபி பாடம் படிப்பதற்காக அவர் என்ன செய்தார்னா, முதல் நாள் ஒரு உலக வேர்ல்டு மேப்பை என்ன செய்கிறார், எடுத்து வரைஞ்சி அதில் கீறுறார். இந்தந்த கண்டம் இருக்கிறது, இந்தந்த நாடு இருக்குதுன்னு எல்லாம் கீறிட்டு அவர் என்ன செய்கிறார், நைட் தூங்க போயிட்டார்.
அவர் காலையில் வந்து பார்க்குற பொழுது அந்த மேப் எப்படி இருக்குன்றா கிழிஞ்சு போய் கிடக்கு. 4 துண்டாக 10 துண்டாக கிழிஞ்சு போயிருக்குது. இவருக்கு டென்ஷன் ஆகிட்டு, ஏன்டா இப்போ ஏன்டா கூகுள் மேப் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. ஆனால் அந்த காலங்களில் இப்போ 10-20 வருடங்களுக்கு முன்பதாக அது கஷ்டப்பட்டு நாங்கள் எதாவது தேடி அதை கண்டுபிடித்து அந்தந்த நாடு, அந்தந்த கண்டம், அந்தந்த இடம் என்று நாங்கள் போடணும், குறிக்க வேணும். நீங்கள் சிலர் படிக்க பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்ன நடந்ததுன்னா, அவருடைய மகன், சின்ன பையன் அவருக்கு இருக்கிறார், அந்த பையன் என்ன செய்யறான், அதை எடுத்து கிழிச்சு வீசிட்டான். இவருக்கு சரியான கடுப்பு வந்து பார்க்குறார், எல்லாம் கிழிஞ்சு போயிருக்குது. அவர் சொல்லிட்டார், நான் குளிச்சுட்டு வாரதுக்குள்ளே இந்த படம் இருந்த மாதிரி இருக்கணும், எல்லாட்டி இன்றைக்கு உனக்கு சரியான ஆட்டி கொடுப்பேன்னு சொல்லி அவர் போயிட்டார். ஆனால் அவர் வந்து பார்க்குறார், ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்னு பார்த்தா அந்த உலக படம் அப்படியே அவன் என்ன செய்திருக்கிறான், இருந்த மாதிரியே ஒட்டி வச்சிருக்கிறான். அப்போ இவருக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி இது நடந்தது. மகனை கூப்பிட்டு கேட்குறார், என்னண்டு இது நடந்ததுன்னு. அவன் சொன்னான், பின்னுக்கு ஒரு மனுஷனுடைய படம் இருந்தது, அந்த படத்தை, அந்த மனுஷனை நான் சரியாக இணைச்சேன், இந்த உலகம் என்ன செய்துட்டு சரியாக வந்துட்டு. இன்றைக்கு மனிதர்கள் நாங்கள் சரியாகிற பொழுதுதான் இந்த உலகம் என்ன செய்யும், சரியாகும். எங்களுடைய சபை, எங்களுடைய தேசம், எங்களுடைய அயல், நாங்கள் இருக்கிற எல்லாமே மனிதர்கள் மாறுகிற பொழுது அங்கே மாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவருக்காக நாங்கள் எழும்ப வேண்டும், அவருக்காக நாங்கள் பிரகாசிக்க வேண்டும். எப்படி எழும்புவது, எப்படி பிரகாசிப்பது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், நாங்கள் அடுத்த ஸ்லைட்டை நாங்கள் பார்க்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்துக்கான தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், விஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரைஸ் ஷைன் லீட். நாங்கள் சொல்லுவோமா, எழும்பு பிரகாசி வழி நடத்து. பக்கத்தில் இருக்க கையை பிடி சொல்லுங்க, எழும்பு பிரகாசி வழி நடத்து. இன்னொருக்கா சொல்லுங்க, எழும்பு பிரகாசி வழி நடத்து. நாங்கள் எழும்ப வேண்டும். இந்த வருடத்தில் நீங்கள் பார்க்கலாம், இது நாங்கள் சில குழுக்களாக சேர்ந்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு வசனம். இதை நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் எழும்ப வேண்டும், பிரகாசிக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும். இதற்கான வசனத்தை நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கலாம். ஏசாயா 60வது அதிகாரம் 1-3 வரையான வசனங்கள். ஏசாயா 60 1-3. ஒரு வாசிக்கிறீங்களா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்து கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் ஜாதிகளுக்கும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கும் ராஜாக்களுக்கும் நடத்துவார். ஓகே, ரைட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு தரிசனம், அதே இடத்துல இது ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டவர் இந்த ஆண்டில் எங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்ணுகிறார்? நாங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும், எங்களுக்கான ஒளி கர்த்தரிடத்திலிருந்து வந்தது, கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதித்தது. 2வது வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். பெரியோரு ஆபத்து இருக்கலாம், அல்லாவிட்டால் தேசம் பயங்கரமான சூழ்நிலைக்கு நேராக போகலாம், இருள் சூழலாம், மக்களை காரிருள் மூடலாம், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். 3வது வசனம் சொல்லுகிறது, உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இது ஏசாயா தீர்க்கதரிசி, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வாக்குத்தத்தம். அது மாத்திரமல்ல, ஒரு உண்மையான சம்பவம். எல்லா ஜனங்களும் ஒரு நாள் எருசலேமுக்கு வருவார்கள், அதன் நிமித்தமாய் உங்களுக்குள்ளே தேவனுடைய ஒளி எழும்பும், அதனால பல தேசங்கள் தேவனை அறிந்து கொள்ளும், பல தேசங்கள் இந்த இஸ்ரவேல் மக்களை தேடி வருவார்கள் என்றதான இந்த வாக்குத்தத்தத்தை ஏசாயா சொல்கிறார். இன்றைக்கு இது எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே ஒத்துப்போகும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்க பார்க்கலாம், இதில் 1வது வசனம் சொல்லுகிறது, நீ எழும்பு பிரகாசி, உனக்கான ஒளியும் கர்த்தருடைய மகிமையும் உன்மேல் காணப்படும். அதனிடத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இதில் நீங்க பார்க்கலாம், நாங்கள் எழும்ப வேண்டும், நாங்கள் பிரகாசிக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும். இந்த காரியத்தை குறித்து நாங்கள் இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம்.
பக்கத்தில் இருக்கிறார்கள இன்னொருக்கா பார்த்து சொல்லுங்க, நீங்க எழும்ப வேண்டிய ஆண்டு இந்த ஆண்டு. நீங்க தூங்க வேண்டிய ஆண்டு அல்ல, நீங்கள் அப்படியே பிரேக் ஆகி இருக்க வேண்டிய ஆண்டு அல்ல, நீங்கள் எழும்ப வேண்டிய ஆண்டு. ஹல்லேலூயா. எதில் இருந்து நாங்கள் எழும்ப போகிறோம்? எதில் இருந்து நாங்கள் எழும்ப போகிறோம்? இதை நான் சொல்லுகிற பொழுதே உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் தோணலாம், நிறைய விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வரலாம். நீங்கள் எதில் இப்போ குந்தி இருக்கிறீங்க? யாரால எழும்ப முடியாது? நீங்கள் பார்க்கலாம், இதில் ஒரு படம் இருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறோம்னா, தேவையற்ற சுமைகளினால நாங்கள் அமர்த்தப்பட்டு தேவையில்லாமல் நாங்கள் என்ன செய்கிறோம், சுற்றி கொண்டு திரிகிறோம். எங்களால் எழும்ப முடியலை. தேவையில்லாத பேர்டன், தேவையற்ற காரியம் எங்களை என்ன செய்கிறதுண்டா, சுமையாக எங்களை அமர்த்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், யாரால் எழும்ப முடியாது? யாரால் எழும்ப முடியாது? யதார்த்தமா சோம்பேறியால் எழும்ப முடியாது. வேற யாரால் எழும்ப முடியாது? செத்து போனவர் எழும்ப முடியுமா? செத்து போய் கிடக்கிறவரால் எழும்ப முடியாது. கால் ரெண்டும் இல்லை, எழும்ப முடியுமா? எழும்ப முடியாது. சரியான வயசாயிட்டு 110 115 வயசு, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். இன்றைக்கு நீங்கள் உங்களை பாருங்கள், நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமை, உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எழும்ப முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இன்றைக்கு நீங்கள் சுமையோடு காணப்படுவதற்கு என்ன காரணம்? இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், நானும் நீங்களும் எழும்ப வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு தேவை இருக்கிறது. என்ன தேவை என்றால், இது ஒரு கொடிய காலம், பயங்கரமான ஒரு காலத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். புதிய வருடம், ஓகே, நல்லது. ஆனால் இந்த காலங்கள் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு காலத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். இது ஒரு தாமதிக்க வேண்டிய ஒரு காலம் அல்ல. இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க போகிறோம், நாளைக்கு செய்யலாம் என்ற ஒரு காலகட்டம் அல்ல, அல்லாடி நாளைக்கு பார்த்துக்கலாம். இது இன்றைக்கு நாங்கள் எழும்ப வேண்டும். இது எழுப்புதலின் ஒரு காலத்துக்குள்ளே நாங்கள் நிற்கிறோம். அதே நேரத்தில் ஆபத்துக்களும் சூழ்ந்த காலத்துக்குள்ளே நாங்கள் நிற்கிறோம். ஒரு பக்கம் தேவனுடைய மகிமை வருகிறது, ஒரு பக்கம் இருள் சூழ்ந்திருக்கிறது. ஒரு பக்கம் மக்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், இன்னும் ஒரு பக்கம் மக்கள் மரித்து கொண்டு போகிறார்கள். ரெண்டுக்கும் இடையிலே நானும் நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாங்கள் இருக்கிறோம். இந்த காலத்தில் நாங்கள் எழும்ப வேண்டிய ஒரு நாட்கள் இருக்கிறது, கட்டாயத்தில் இருக்கிறோம். நீங்கள் ஜோதிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு மணித்தியாலம் தான் இந்த உலகத்தில் இருப்பதற்கு சான்ஸ். 1 hour தான் உங்களுக்கு சான்ஸ் உலகத்தில் இருப்பதற்கு, வாழ்வதற்கு. ஒரு மணித்தியாலத்தில் நீங்கள் ஒருவேளை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறீங்களோ இல்லை மறிக்க போகிறீங்களோ தெரியல. 1 hour தான். நீங்கள் என்ன செய்வீங்க உங்களுடைய வாழ்க்கையில்? ஒரு மணித்தியாலம் தான் இருக்குது. என்ன செய்வீங்க? உங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஒரு மணித்தியாலத்தால் நான் பரலோகம் போக போகிறேன், என்ன செய்வீங்க? அப்பாடா, நல்ல ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு தேடி பிடிடா, அப்படியா? நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கணும், என்ன செய்வீங்க? ஐயோ, பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே அந்த பாவத்தை மன்னியும், இந்த பாவத்தை மன்னியுமா. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது சும்மா நாங்கள் சிந்திப்பதற்காக இருந்தாலும் இதுதான் காலகட்டம். இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்கள், யார் இடத்துல இருக்கிறீங்கன்னு, என்னையும் பாருங்கள். ஆனால் எப்போ எங்களுடைய எல்லை என்று தெரியாது, எப்பொழுது எங்களுடைய காலம் என்று தெரியாது, எப்பொழுது எங்களுடைய மரணம் என்று தெரியாது. இயேசு என்ன செய்தார் என்றால் 2 விஷயத்தை மறைச்சார். என்ன விஷயம்? ஒருவருடைய மரணம், பரலோகம், எப்பொழுது நாங்கள் பரலோகம் போக போகிறோம், இயேசுடைய வருகை. இயேசுடைய வருகை எப்பயும் தெரியாது, எங்களுடைய மரணம் எப்பயும் தெரியாது. எனவே ஆண்டவர் என்ன செய்யறாண்டா, ஒரு தேவை இருக்கிறது உங்கள் நிமித்தமாக, நீங்கள் எழும்ப வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். நீங்க பார்க்கலாம், ஏசாயா 40வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் இவ்விதமாக சொல்லுகிறது. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயா? இதை நீ கேட்பதில்லையா?
அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். 30வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஒருவேளை உங்களுக்கு சரீரத்தில் பலகீனம் இருக்கலாம், சரீரத்தில் ஒருவேளை வியாதி இருக்கலாம், ஒருவேளை நடக்க முடியாமல் இருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வருகிற பொழுது ஆத்மாவிலே நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். ஆத்மாவிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். எழும்பு என்றதான இந்த அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீர்களானால், நாங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையை விட்டு ஆண்டவருக்காக நாங்கள் எழும்ப வேண்டும். நீங்க என்ன நிலையில் இருக்கிறீங்க? ஒரு சிலருக்கு கடன், ஒரு சிலருக்கு வியாதி, ஒரு சிலருக்கு பிள்ளைகளுடைய பிரச்சனை, ஒரு சிலருக்கு எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியல. என்னுடைய குடும்பம் நிலைக்குமா, என்னுடைய வீடு செழிக்குமா, ஆண்டவர் இந்த வருடம் எனக்கு ஒரு காடி தருவாரா, ஒரு வீடு கிடைக்குமா, இந்த சுமையோடு கூட நாங்கள் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கான காரியங்களை அவர் சந்திப்பார். இன்றைக்கு எங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாதபடியால் தான் ஒன்றுமே எங்களுக்கு நடக்கிறது இல்லை. இன்றைக்கு இயேசுவை விட டாக்டரை நாங்கள் நம்புகிறோம், இயேசுவை விட பேங்க் மேனேஜர், லோன் கொடுக்குற மேனேஜரை நாங்கள் நம்புகிறோம், இயேசுவை விட மனிதர்களை நாங்கள் இன்றைக்கு நம்புகிறோம். இதனால் இயேசுவால் வேலை செய்ய முடியாமல் இருக்கிறது. என்றால் நாங்களே ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்திடுறோம். நாங்களே ஓடி ஓடி எல்லா காரியத்தையும் செய்கிறதுனால இயேசுவுக்கு ஒரு வேலையும் கொடுக்கக்கூடாது. நாங்கள் இயேசுவை சொல்கிறோம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க இயேசுவை, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க கடவுளே, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். இதனால் இன்றைக்கு மனிதர்கள் மடிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் சிம்பிள். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தந்த நாளைக்கான காரியங்களை குறித்து அந்தந்த நாள் தான் கவலைப்படணும். ஓகே, இந்த நாள் இவருக்கு இந்த விஷயத்தை செய்யணும், இந்த நாள் இவ்வளவு பணத்தை இவருக்கு கொடுக்கணும் என்றது அந்தந்த நாள் தான் கவலைப்படணும் என்ற தேவன் எங்களுக்காக கட்டளையிட்டு இருக்கிறார். எனவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நாங்கள் அவருக்காக எழும்ப வேண்டும், ஒரு அசைவை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு அசைவு ஏற்படுகிறதா? நீங்கள் போகிற இடத்துல ஒரு மாற்றம் உண்டாகிறதா? நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடங்களிலே ஒரு பெரிய ஒரு ஏதாவது ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்கிறதா? அதுதான் எழும்பு, அதுதான் எழுப்புதல், அதுதான் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ பிறந்துட்டோம், ஏதோ வாழ்ந்துட்டோம், திருமணமாகிவிட்டது, பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், அதோடு எங்கிட்ட செத்து போயிடும், இது அல்ல. மாறாக இந்த உலகத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக செய்யும்படியாகவே தேவன் எங்களை உந்தி தள்ளுகிறார். இதைத்தான் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நாங்கள் பார்க்கிறோம், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்களா என்றா அவ்வளவு பயங்கரம், அவ்வளவு வல்லமையான ஆண்டவரை அவர்கள் சுமந்து கொண்டு சென்றார்கள். போற இடமெல்லாம் மாற்றம், போற இடமெல்லாம் அற்புதம், போற இடங்களில் மக்களுடைய வாழ்க்கை மாறியது. இன்றைக்கு இந்த 2025 ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்கிறார், நீ உன்னுடைய காரியங்களை நினைத்துக் கொண்டிருக்காத, என்னுடைய விஷயத்தை, என்னுடைய காரியங்களை செய்வதற்கு நீ எழும்பு என்று தேவன் எங்களை பார்த்து சொல்லுகிறவராக இருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், ரெண்டாவது நாங்கள் பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஸ்லைடு போகலாம். நீங்கள் நீ பிரகாசிக்க வேண்டிய ஆண்டு, பக்கத்தில் இருக்காங்களா பார்த்து சொல்லுங்க. ஐயோ, நீங்க பிரகாசிக்க சொல்லுங்க சத்தமா, நீங்க பிரகாசிக்க வேண்டிய ஆண்டு. வேணும்னா ஒரு தட்டோண்டு போடுங்க, ஒரு சின்ன தூங்குறேங்க. ஹல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை, அதே வசனம் ஏசாயா 60:1-2. ஏசாயா 60:1-2. இதோ இருள் பூமியையும்
காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஓகே, இங்க நீங்க பாத்தீங்கன்னா தேவன் எங்களை பிரகாசிக்கும்படியாக விரும்புகிறார். எதற்காகண்டா இருள் உள்ள இடத்திலே ஒளி தேவையாக இருக்கிறது. அந்த ஸ்லைட்ல நான் போட்டிருக்கிறேன் ஒரு மெழுகு பத்தி ஒரு ஹேண்டில் எப்படி அது எரிகிறது. அந்த ஸ்லைட்டை நீங்க போடுங்க. நீங்க பார்க்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் எங்களை ஏன் பிரகாசிக்க செய்கிறார் என்றால், பிரகாசம் அல்லாவிட்டால் வெளிச்சம் ஒளி என்கிறதான இந்த காரியத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது நீங்கள் பார்க்கலாம் சகோதர சிநேகம். அந்த ஸ்லைட்டை போடுறீங்களா? 3வது ஸ்லைட். சகோதர சிநேகிதம், மாயமற்ற அன்பு, பாடுகளை சகித்து கொள்ளும் சுபாவம், நீடிய பொறுமை, இவைகள் தான் வெளிச்சம் எங்களுடைய வாழ்க்கையில். நீங்க பார்க்கலாம், இந்த உதாரணமாக ஒரு இருண்ட ஒரு இடத்துல, இருள் சூழ்ந்திருக்கிற ஒரு இடத்துல ஒரு சின்ன வெளிச்சம் போதும் அது ஒரு பிரகாசமாக மாறும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இருள், வேதம் சொல்லுகிறது இந்த உலகம் இருளினால் சூழ்ந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, மக்களை இந்த டார்க் திக்னஸ், அதாவது கடுமையான அல்லாவிட்டால் கார் இருள் மக்களை சூழ்ந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு நாங்கள் பிரகாசிக்க வேண்டும். இந்த பிரகாசம் என்பது நாங்கள் சும்மா முகத்தில் பல்புகளை கட்டிட்டு போறதில்லை, மாறாக எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும். பிரகாசம் என்பதை நீங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது 8வது 9வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். 8வது வசனம் விதமாக சொல்லுகிறது, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். 9வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. எது வெளிச்சம் என்றா, சமாதானத்தின் தேவன் எங்களோடு இருக்கிறது. சமாதான தேவன் எங்களோடு எப்பொழுது இருப்பார் என்றா, நாங்கள் எது நல்லது, எது உண்மையானது, எது புண்ணியம், எது நல்லது என்று நாங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் சிந்தித்து செயற்படுகிற பொழுது ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருப்பார். அதான் இயேசு சொன்னார், நானே இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். அவர் வெளிச்சமாக இருக்கிறார், அவர் ஒளியாக இருக்கிறார். எனவே நாங்கள் அவர் ஒளியாக இருக்கிறபடினாலே அவர் சொல்லுகிறார், அவர் எங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் ஏசாயா 60வது அதிகாரம் சொல்லுகிறது, உன் ஒளி உன்மேல் வந்தது. உனக்கான ஒரு ஒளி இருக்குதையா, உங்களுக்கான ஒரு வெளிச்சம் இருக்கிறது. இருளான வாழ்க்கை அல்ல, இருளான வாழ்க்கை அல்ல, எங்களுக்கான வெளிச்சத்தை ஆண்டவர் எங்கள் மத்தியில் வைத்திருக்கிறார். கலாத்தியர் 5:23 சொல்லுகிறது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகளை நாங்கள் என்ன செய்யலாண்ட ஆக்ட் பண்ண இயலாது, ஆக்டிங்காக நாங்கள் செய்ய இயலாது. வேதம் சொல்லுகிறது, அவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். இப்போ வேணுமெண்டா ஒரு ஆளுக்கு முன்னால் நாங்கள் எப்படி பாஸ்டர் ஜோசப் இருக்கிறார், பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் எப்படி இருக்கிறீங்க, அங்கால போயிட்டு பாஸ்டர், இது நாங்கள் ஆக்டிங் பண்ணலாம். உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ உங்களுடைய வீட்டில் ஒரு மாமரம் இருக்கிறது, மாமரம், அந்த மாமரத்தில் சரியான புளி மாங்காய் தான் காய்க்கும். அது உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. நீங்கள் என்ன செய்கிறீங்க, மற்றாக்களுக்கு நாங்கள் ஓகே இது எங்களோட மாமரத்தில் நல்ல தேன் மாதிரி இனிக்கிற மாம்பழம் இருக்குன்னு சொல்லி பசாரில் போய் ஒரு மாம்பழங்களை வாங்கி கொண்டு வந்து அதில் அப்படி நூலால் கட்டி வாராக்களுக்கு நாங்கள் காட்டுறது எங்களோட பழம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கன்ட்டு. எத்தனை நாளைக்கு அப்படி இருக்கும்? ஒரு வாரம், 10 நாள், அதுக்கு பிற்பாடு அது அழுகி அப்படியே போயிடும். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையும்
ஆக்டிங்காக இருக்குது. மற்றவர்கள் பார்க்கிற பொழுது ஓகே இவர் நல்ல குட், நல்ல ஜெனிவினான ஆள் என்று. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எங்களுடைய வாழ்க்கை. எனவே இந்த வருடத்தில் ஆண்டவர் எங்களுக்கு எதிர்பார்க்கிறார். அந்த ஒளி எங்களுக்கு வருமானால், வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வருகிற பொழுது குறைவானது எல்லாம் அகன்று போகும். தேவனுடைய ஒளி எங்களுக்கு வருகிற பொழுது நாங்கள் போகிற இடமெல்லாம் ஒளியாக மாறும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் வீதமாய் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீங்க, வெளிச்சமாக இருக்கிறீங்க. காரணம் மீனிங், அதாவது நீங்கள் இந்த இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் நீங்கள் ஒளியாக இருக்கிறீங்க. மக்கள் இன்றைக்கு தத்தளிச்சு கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஒருவர் நீச்சல் தெரியாத ஒரு நபர் கடலிலே விழுந்துட்டார், அல்லாவிட்டால் ஒரு குளத்திலே விழுந்து விட்டார், அல்லாவிட்டால் ஒரு ஆற்றிலே விழுந்து விட்டார். உங்களுக்கு நீச்சல் தெரியும், அவன் சாகிறதுக்கு துடிக்கிறான், சாக போறார் தெரியும். நான் தண்ணியில் விழுந்தா முதலாவது தரம், 2வது தரம், 3வது தரம் அவர் மேலே வந்து பிறகு கீழே போனேன்னா வாரது கஷ்டம். கையை காட்டிக்கிற எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு நீச்சல் தெரியும், நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? உடனே நீங்கள் நீந்தி தூக்குவீங்களா, இல்லாட்டி ஃபோன் எடுத்து ஒரு செல்ஃபி ஒரு போட்டோ? இன்றைக்கு எங்களுக்குள்ளே தேவன் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், அது எல்லாம் பேக்கில் போட்டுட்டு தூக்கி கொண்டு திரியிறோம். ஆண்டவர் எங்களுக்கான எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய மனக்கண்கள் குருடாய் இருக்கிறது. அந்த இருளிலே இருக்கிற அந்த மக்களைப் போல நாங்களும் இன்றைக்கு இருளிலே நடக்க விரும்புகிறோம். என்ற எங்களுக்குள்ளே இந்த ஒளி இருந்தும் அதை அறியாமல் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் எங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறார். நீ பிரகாசிக்க வேண்டும், நீ பிரகாசிக்க வேண்டும், நீ எழும்ப வேண்டும். நீ சாதாரண ஒரு ஆளாக இங்கே நீங்கள் இல்லை. ஒவ்வொருவருக்கும் தேவன் விசேஷமான காரியத்தை தேவன் வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு சுமை உங்களை சுமத்தி கொண்டு, உங்களை அமர்த்தி கொண்டு, உங்களை அப்படியே ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது. பிரியமான சகோதரி சகோதரி, ஆண்டவர் இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்கிறார், நீ எழும்பு, நீ பிரகாஷ். லூக்கா 11ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாகத்தான் இருக்கும். ஆண்டவர் 2 லைட்டை தந்திருக்கிறார், 2 கண். இதுதான் உங்களுடைய சரீரத்தை வெளிச்சமாக வச்சிருக்கும். இந்த உலகத்திற்கு 2 லைட் இல்லை, பல லைட்டுகளை இங்கே வச்சிருக்கிறாரு. அதுதான் நீயும் நானும், நீங்களும் நானும். ஆண்டவர் எங்களை இந்த உலகத்துக்கு ஒளியாக வச்சிருக்கிறாரு. என்னத்துக்கண்டா, இருளிலே இருக்கிற மக்கள் உங்கள் அண்டை வரும்படியாக, இருளிலே இருக்கிற மக்கள் அந்த வெளிச்சத்தை தேடி வரும்படியாக. எனவே நீங்கள் அந்த வெளிச்சத்தை போடுங்க, நீங்கள் அந்த லைட்டை ஆன் பண்ணுங்க, உங்களுடைய பிரகாசம் வெளியில் வரட்டும். காரணம், மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ என்னால் முடியலை, என்னுடைய குடும்பம் இப்படி இருக்கிறது, ஓ எனக்கு இப்படிப்பட்ட பெரிய வியாதி, ஐயோ என்னை யார் காப்பாற்றுவான், ஓ அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் செய்த கர்மம் என்று. இதில் இருந்து ஒரு விடுதலை எப்படி கிடைக்கும்? ஆனால் எங்களுக்கு தெரியும், இயேசு இருக்கிறார், எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எனவே இதனால தான் நாங்கள் எழும்ப வேண்டும், நாங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே இன்றைக்கு சபை வெளிச்சம், ஒளி, மற்றவர்களுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற ஒரு பெரிய ஒரு சக்தி தான் சபை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி காலங்களிலே இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. இந்த நாட்களை நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்திகிறிஸ்துடைய காலங்கள், உபத்திரவ காலங்கள், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்கள் வரப்போகிறது. சபைக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எதற்கண்டா, பரலோகத்திற்கு ஒரு கூட்டத்தை நாங்கள் கொண்டு போகும்படியாக, பரலோகத்திற்கு ஒரு கூட்டத்தை நாங்கள் கொண்டு செல்லும்படியாக, இயேசுவை நாங்கள் அறிமுகம் செய்யும்படியாக தேவன் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த புதிய ஆண்டிலே உங்களுடைய நினைவில் இருக்கட்டும், ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகள் நிமித்தமாக செய்ய போகிறார். பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் பவரை தேவன் கொடுக்க போகிறார். காரணம்,
தேவன் அவருடைய நேரம், டைம் வந்துட்டு, அவருடைய டைம் நம் மத்தியிலே வந்திருக்கிறது. எனவே தேவன் இந்த நாட்களிலே உண்மையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் உபயோகப்படுத்துவார், தேவன் பயன்படுத்துவார். எதற்காக என்றால், நீங்கள் மற்றவர்கள் மத்தியிலே வெளிச்சமாக இருக்க போறீங்க, மற்றவர்களை நீங்கள் சுமக்கிற நபராக நீங்கள் மாறப்போகிறீர்கள். எனவே தேவன் சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை தேவன் இந்த காலத்தில், நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு காலங்களுக்கு தேவன் ஒரு பெரிய ஒரு ரிவைவலை, பெரிய ஒரு எழுப்புதலை தேவன் கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 2025ஆம் ஆண்டிலே தேவன் மறுபடியும் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வருவார். அதுதான் தேவனுடைய மகிமை, அதுதான் தேவனுடைய அந்த பிரசன்னம், அதுதான் தேவன் நம்மோடு கூட வருகிற காரியத்தை தேவன் எங்களுக்கு வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார். இங்கே நாங்கள் பார்க்கலாம், அடுத்த ஸ்லைடை நீங்கள் போடுங்க. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடி இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, புதிய வருடம் என்று சொல்லுகிறோம், ஆனால் நிறைய புதிய விதத்திலே மக்கள் மறித்து கொண்டு போகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இயற்கை அழிவுகள் இன்னும் ஒரு கொஞ்சம் அப்டேட் ஆகி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த சூறாவளி, இந்த சுனாமி, இவைகளை தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கலாம், இயற்கைகள் பயங்கரமான சீற்றத்தோடு வருகிறது. அத்தோடு கூட உலகம் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்திலே இன்றைக்கு மனிதர்களும் பாவத்திலே அதிகமாக பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள், பாவத்தில் உழன்று கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், அதிகமான பாவங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது, வித்தியாசமான புதிய பாவங்கள். ஆனால் ஆண்டவர் இதனால தான் பார்க்குறேன், இருள் பூமியை மூடி இருக்கிறது, வாலிப பிள்ளைகளை மூடி இருக்கிறது, சிறு பிள்ளைகளை மூடி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எங்களுக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். இதற்காகத்தான் நாங்கள் எழும்ப வேண்டும், இதற்காகத்தான் நாங்கள் பிரகாசிக்க வேண்டும். ஏனென்றா அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எப்படி என்றா, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஓ பரவாயில்லை, ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவரே வந்து உதிப்பார், அவரே வருவார், அவரே வந்து உங்களை பலப்படுத்துவார். எனவே நீங்கள் பார்க்கலாம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் யூதேயா, எருசலேம், உலகத்தின் முடிவு பரியந்தம் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள், எழும்புவீர்கள். எனவே ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், நாங்கள் எழும்ப வேண்டியது, பிரகாசிக்க வேண்டியது. காரணம், பூமி இருளினால் சூழ்ந்திருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் 31ஆம் தேதி நிறைய பேர் நிறைய தீர்க்க தரிசனங்களை சொல்வார்கள், அப்படி வரப்போகிறது, இப்படி வரப்போகிறது. ஆனால் இயேசு எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், அவர் பெரிய ஒரு தீர்க்க தரிசி. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம், என்னென்ன நடக்க போகுது என்பதை குறித்து எல்லாம் அக்கு வேறு ஆணி வேறாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அவர் சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கு வஞ்சனை வரப்போகிறது பெரிதான அளவில். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட உபதேசங்களுக்கு சாய்ந்து போவார்கள். ஆரோக்கியமான உபதேசங்களை விட்டு தங்களுக்கு இஷ்டமான உபதேசங்களை இன்றைக்கு யூடியூப்பில் அல்லாவிட்டால் யாரோ ஒரு நபரூடாக கேட்டுக்கொள்வார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், உதாரணத்துக்கு இந்த ஹைஃபோ கிரைஸ்ட், அதே மாதிரி பல உபதேசங்கள், கிருபையின் உபதேசங்கள், நிறைய உபதேசங்களினாலே இன்றைக்கு மக்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எது சரியானது? ஆனால் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இயேசு சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை, எச்சரிப்பு என்னவென்றால், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தினால் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்களும், ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். பஞ்சங்கள், கொள்ளைகள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களால் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரலடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். 12வது வசனம்,
அக்கிரம மிகுதியினால் அநேகருடைய அன்பு கூட தணிஞ்சு போகும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அன்பு இல்லாமல் போய்விட்டது. ஹாய் ஹாய் அப்படி என்று பாய் என்று நாங்கள் போயிடுறோம். இன்றைக்கு அன்பு இல்லாமல் போய்விட்டது. அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தன் நிலைப்பவனை ரட்சிக்கப்படுவான். 14வது வசனம், ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூமி மீதெங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். விசுவாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் இதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடி போவார்கள். ஓகே, இதெல்லாம் அப்படியே இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் 19வது வசனம், அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இன்னும் சம்பவிக்காததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாகும். 22வது வசனம் மிகவும் கவனமான, மிகவும் ஆச்சரியமான, அல்லாவிட்டால் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஹல்லேலூயா. சபை இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் தேவன் இந்த உலகத்தின் பாதுகாப்பார், இந்த உலகத்தோடு இருப்பார். எனவே தேவன், அதனால தான் தேவன் எங்களை உற்சாகப்படுத்துகிறார், எங்களை தைரியப்படுத்துகிறார், எங்களோடு கூட பேசுகிறார். நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக உப்பாக இருக்கிறோம். நாங்கள் மாறுகிற பொழுது, நாங்கள் எழும்புகிற பொழுது பல மாற்றங்கள் உண்டாகும். எனவே நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு சபை பொதுவாக நாங்கள் பார்க்கிற பொழுது சபைகள் இன்றைக்கு ஒரு நிர்விசாரமான ஒரு தன்மையிலே காணப்படுகிறது. எப்படி என்றால், இன்றைக்கி ஃபோன் இருக்குது உங்களோட கையில், எல்லார்ட்டையும் ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு எப்படி நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். சார்ஜ் இல்லாட்டி அந்த ஃபோன் பாவிப்போமா? போனோடனே முதலாவது சாப்பிட்றோமா தண்ணி குடிக்கிற மாதிரி ஃபோனை சார்ஜில் போட்டு தான் மிச்சம் எழுவேன். காடி பெட்ரோல் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் ஓடுமா? மீன் தண்ணி இல்லாமல் வாழ முடியுமா? இன்றைக்கு சபைகள் இப்படி தான் இருக்கிறது, சோர்ந்து போய் பலகீனப்பட்டு. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் தேவன் கொடுக்கிற எச்சரிப்போ, நாங்கள் எழும்ப வேண்டும், நாங்கள் எழும்ப வேண்டும். ஏனென்றால் சாத்தான் ஓவர் டைமாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நாங்கள் ஒரு மணித்தியாலம் கூட நாங்கள் செய்கிறதில்லை. எனவே ஆண்டவர் எங்களை உற்சாகப்படுத்துகிறார், நாங்கள் எழும்பும்படியாக. எனவே பவுல் எபேசியருக்கு சொல்லுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாததாய் இருப்பதினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்கள் பொல்லாததாய் இருக்கிறதுனால ஆண்டவர் எங்களுக்கும் டைம் கொடுக்கிறார். நாங்கள் இன்றைக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2024 போயிட்டு அதை பிடிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் கிருபையாக இந்த 2025 நாங்கள் சந்திக்க, அல்லாவிட்டால் 25க்குள்ளே நாங்கள் வர ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எனவே இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். 2 தீமோத்தேயு 3 சொல்லுகிறது, 3ஆம் அதிகாரம் 1-7, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராய், பணப்பிரியராய், வீம்புக்காராய், அகந்தை உள்ளவர்களாய், தூசிக்கிறவர்களாய், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய், நன்றி அறியாதவர்களாய், பரிசுத்தம் இல்லாதவர்களாய், சுபாவ அன்பு இல்லாதவர்களாய், இணங்காதவர்களாய், அவதுரு உள்ளவர்களாக, இச்சையடக்கம் இல்லாதவர்களாக. அப்படி ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டை போட்டுக்கொண்டே போறார் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற பொழுது. எனவே இந்த உலகம் வித்தியாசமாக போய்கொண்டிருக்கிறது. அன்பு இல்லை. தனக்கு எது தேவையோ அதற்காக எத்தனை பேரை கொள்றதுக்கும் இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், இப்படிப்பட்ட உலகத்தில் தான் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நபர்களாக நானும் நீங்களும் இந்த இடத்துல இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை தைரியப்படுத்துகிறார், உந்தி தள்ளுகிறார். நீங்க பார்க்கலாம், கர்த்தருடைய வல்லமை, அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இதுதான் அவர் எங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த வசனத்தில் நீங்க பார்க்கலாம், 3 தடவை அவர் சொல்லுகிறார், உன்மேல் உனக்கான ஒளி, கர்த்தருடைய மகிமை, அவரே உனக்கு மேலே வந்து இறங்குவார்.
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கடைசி ஸ்லைடை நாங்கள் பார்க்கலாம். எனவே கர்த்தருடைய மகிமை என்பது அவருடைய பிரசன்னம், அவருடைய அந்த வல்லமை, அவருடைய அனுக்கிரகம். நீங்கள் பார்க்கலாம், பரிசுத்த ஆவியினால் ஒருவன் நிரப்பப்படுகிற பொழுது பல மாற்றங்கள், பல காரியங்கள் அவருக்குள்ளே உண்டாகிறது. அதனால் என்ன நடக்குதுன்றா, பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் இந்த ஆண்டிலே எங்களை எழும்ப சொல்லுகிறார், பிரகாசிக்க சொல்லுகிறார், அதே நேரத்தில் லீட் பண்ண சொல்லுகிறார். நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும், நான் எழும்ப வேண்டும். நீங்கள் சொல்லுங்க உங்களை பார்த்து, நான் எழும்ப வேண்டும், எழும்ப போகிறேன். அதே மாதிரி சொல்லுவோம், நான் ஒரு கூட்டத்தையும் எழுப்ப போகிறேன். அது எப்படி அந்த கூட்டத்தை எழுப்பலான்ட்டு அதுக்காக தான் ஷெல் குரூப் உங்களுக்காக வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே இந்த சிஜியில் நீங்கள் இந்த ஆண்டு ஜொலிக்க வேண்டும். இந்த ஆண்டு புதிய நபர்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். தலைவர்களோடு கூட நீங்கள் சேர்ந்து நடக்க வேண்டும், சேர்ந்து அவர்களோடு நீங்கள் ஓட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஜெபத்திலே நாங்கள் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் 10 நிமிஷம் ஜெபிச்சிங்கடா, இனிமே ஒரு 20 நிமிஷம் ஆக்குங்க. 1 hour ஜெபிச்சிங்கடா, 2 மணித்தியாலம் ஆக்குங்க. எனவே ஜெபத்தை அதிகரியுங்கள். தேவன் நீங்கள் நடந்து போகிற பொழுதே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு ஊடாகவே தேவன் காரியங்களை செய்வார். நீங்கள் வர்ஷிப் பண்ணுகிற பொழுது, ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் ஷேர் பண்ணுகிற பொழுதே தேவனுடைய பிரசன்னத்தை மக்கள் உணர்வார்கள், பெரிய மாற்றத்தை காண முடியும். அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், உனக்கான ஒளி வந்தது காரணம் இருளை அகற்றுவதற்காக. பக்கத்தில் பாருங்க, ஒளி வந்தது இருளை அகற்றுவதற்காக. நீயே அந்த ஒளி. அடிக்காம சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தான் அந்த வெளிச்சம். எனவே நீங்கள் உங்களுடைய பர்சனல் இவாஞ்சலிசம், அதாவது நீங்கள் ஒருவரை நீங்கள் சந்திக்கிற பொழுது, ஒருவர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுடைய வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், உங்களுடைய ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள் இயேசுவை பற்றி. இயேசு என்ற ஒரு நபரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் என்று சொல்லி இயேசுவை அவர்களுக்கு பறைசாற்றுங்கள். யாராக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் சந்திக்கிற நபர் அவருக்கு அதுதான் ஒரு கடைசி நிமிஷமாக இருக்கலாம், இயேசுவை கொடுத்து அனுப்புங்க, அவர் பரலோகத்துக்கு வரட்டும். எனவே இயேசுவை பிரசங்கிங்கள். ஊழியத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தவர்கள் அல்லாட்ட ஊழியத்தில் இருக்கிறவர்கள் இந்த ஆண்டு கொஞ்சம் வேகமாக நீங்கள் செயற்படுங்க. ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, நாங்கள் உங்களுடைய அந்த வசனம் 60வது வசனம் இறுதி காரியம் சொல்லுகிறது எப்படி என்றால், கடைசி நான் முடிக்க போகிறேன். உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வாசிக்கிறவள சிரிப்பாக இருக்கும். என்ன நீங்கள் போய் சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் பார்க்கலாம், இந்த பல தேசங்களில் தேவ மனிதர்களை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். உதாரணமாக ரெய்னார்ட் பொங்கே என்று நீங்கள் ஒருவரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்பிரிக்கா தேசத்துக்கு ஆண்டவர் அவரை அனுப்புகிறார். அவர் போய் அங்கே சுவிசேஷம் அறிவிக்கிறார். பெரிய ஒரு எழுப்புதல், லட்சக்கணக்கில் மக்கள் திரளாக வந்தார்கள். அவரை அந்த நாட்டு ஜனாதிபதி கூப்பிட்டு ஷோ பண்ணினார். அவரே அலோட் பண்ணார், நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் கூட்டத்தை வைக்கலாம். அது மாத்திரமல்ல, பார்லிமெண்ட்டில், அதாவது அந்த பார்லிமெண்ட்டில் மீட்டிங் தொடங்குறதுக்கு முதல் இவர் போய் ஒரு பெரிய ஒரு சுவிசேஷத்தை செய்து எல்லாரும் வந்து ஓட்டோக்கால் முன்னுக்கு அழைச்சி அவங்களுக்கு மினிஸ்ட்ரி டைமெல்லாம் செய்து ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். எனவே தேவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை. இது ஒரு தேசத்தில் மட்டுமல்ல, பல தேசங்களில் நடந்திருக்கிறது. எனவே ஆண்டவர் ஒருவேளை இந்த தமிழ் சபையிலே மக்களை கொண்டு வருவார். ஆனால் நீங்கள் தான் அவர்களுக்கான லீடர்ஸ். ஹல்லேலூயா. நீங்கள் நடத்த வேண்டும், நீங்கள் தலைவர்களாக இருப்பீர்கள். எனவே உங்களூடாக தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். எனவே ஒளியிடத்தில் வருகிறவர்களை நீங்கள் வழிநடத்தும்படியாக தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எனவே நாங்கள் தைரியமாக இருப்போம். தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் பார்க்கலாம், ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து நிறைவு செய்கிறேன். யாத்திராகமம் 11வது அதிகாரம் 22வது வசனம். யாத்திராகமம் 11வது அதிகாரம் 22வது வசனம். மோசே தன் கைகளை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3ஆம் நாள் மட்டும் ஒருவரையும் ஒருவர் காணவில்லை. ஒருவரும்
தம் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் எனில் அவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு அற்புதம். ஒரே தேசம், எகிப்து தேசம், ஒரே நாடு. ஆனால் எகிப்தியர்களுக்கு இருள், இஸ்ரவேலர்களுக்கு வெளிச்சம். எனவே நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை தேவன் வெளிச்சமாக வச்சிருக்கிறார். காரணம், இருளிலே இருக்கிற மக்கள் உங்களை தேடி வரும்படியாக, உங்களிடத்திலே அட்வைஸுக்காக, உங்களிடத்திலே சுகத்திற்காக, உங்களிடத்திலே ஏதோ ஒரு நன்மைக்காக தேவன் இந்த காலத்திலே, இந்த ஆண்டிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்மை பயன்படுத்தவும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே நாங்கள் சொல்லுவோம், எழும்பு, பிரகாசி, வழி நடத்து. சத்தமாக சொல்லுவோமா? ஆமென். நாங்கள் எழுந்து நிற்போம். இந்த நேரத்திலும் கூட நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் முடிப்போம். இந்த நேரத்திலும் கூட நீங்கள் ஒருவேளை தீர்மானம் எடுத்திருந்தால், ஆண்டவருக்காக நான் இந்த ஆண்டிலே ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், நான் எழும்ப போகிறேன் என்று நீங்கள் யாராவது இருந்தீர்களானால், நீங்கள் இந்த நேரத்திலே உங்களுடைய கரங்களை நீட்டுங்கள், உயர்த்துங்கள். கரங்களை தூக்கி நீங்கள் காண்பீங்க, நான் ஆண்டவருக்காக நான் பிரகாசிக்க போகிறேன், ஆண்டவருக்காக எதையாவது ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், அல்லாவிட நான் செய்து கொண்டிருக்கிற காரியத்தில் இன்னும் பல மாற்றங்கள் உண்டாக போகிறது என்று இந்த நேரத்திலே நீங்கள் இருப்பீர்களானால், நீங்கள் அப்படியே நீங்கள் முன்பதாக வாருங்கள். நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உண்மையான தீர்மானத்தோடு கூட, ஏதோ எல்லாரும் கை உயர்த்துறாங்கன்னு இல்லை, நான் ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக செய்ய போகிறேன், எழும்ப போகிறேன், பிரகாசிக்க போகிறேன் என்று சொல்லுகிறவங்க இருப்பீங்கண்டா, நீங்கள் முன்பதாக வாருங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீ நல்லவர் இயேசுவே, நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே.